சிவக்குழுந்து, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எங்க நம்ம பையன் செந்தில்? கூட்டிட்டு வரலங்க, அவன் வீட்டுல இருக்கா. சிவக்குழுந்து, செந்தில் பிஞ்சு குழந்தையா இருக்கப்ப பார்த்தது. இப்ப அவரை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? அப்படி இல்லைங்க, நீங்க சிங்கப்பூருக்கு வியாபார விஷயமா போயிருக்கீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க ஜெயில இருந்து வரீங்கன்னு அவருக்கு தெரியாது. என்னங்க, நம்ம செந்தில் படிப்பிலேயும் சரி, ஒழுக்கத்திலேயும் சரி, பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவனா இருக்கா. அப்படியா? ஆமாங்க. அவன் மனசு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நீங்க தாங்க உதவி செய்யணும். சிவக்குழுந்து, நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு புரியுது. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன். நம்ம பையனை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்குறதா என் லட்சியம். போதுமா? என்னங்க, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பர்மா பஜார்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களே வாங்கிட்டு வந்த மாதிரி நம்ம செந்தில் கிட்ட கொடுத்துருங்க. என்ன அநியாயம் சார் இது? என் புள்ள போனதும் இல்லாம அவனை திருடன்னு வேற இந்த பையன் வீண் பழி சுமத்துறானே. நீ ஏன் கவலைப்படுற? நான் கேட்ட பீஸ கொடு. இந்த பையன் தான் திருடன், இந்த பையன் தான் உன் பையனை கொலை செஞ்சான்னு நிரூபிக்கிறேன். அப்படி முடியுங்களா? ஏன் முடியாது? இவங்க அப்பா யார் தெரியுமா? ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன். 10 வருஷமா ஜெயில இருந்துட்டு 10 நாளைக்கு முன்னால தான் ரிலீஸ் ஆயிருக்கான். இந்த கேஸ டெட் ஈஸியா வின் பண்ணுவையா? அட பாவமே, பாத்தியா ஐயா, நீ செஞ்ச பாவம் எல்லாம் நம்ம பிள்ளை மேல வந்து விடுது. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது புள்ள. நீ போய் உள்ள செத்துல பாரு, நான் வர்றேன். யாரு? மாயாண்டியா? ஆமா வக்கீல் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் கொலைகாரன், கொள்ளைக்காரன் தாங்க. ஆனா என் பையன் ரொம்ப தங்கமானவங்க. என் பொண்டாட்டி அப்படி அவனை வளர்த்து படிக்க வச்சிருக்கிறாங்க. யாரு வளர்த்தா என்னடா? உன் ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அவன் உன்ன மாதிரி தான் வருவான். இந்தாங்க காஃபி. இதை எடுத்துட்டு போய் செல்ஃப்ல வை. ஐயா, நான் கேக்குறேன்னு கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு பிறக்க போற புள்ள உங்க மாதிரியே வக்கீலா வரும்னு நினைக்கிறீங்களா? அதுல என்னடா சந்தேகம்? இது ராயல் பிளட். என் ஸ்டாண்டர்ட் தான் என் மகன் வருவான். உன் ரத்தம் சாக்கடை தண்ணி. உன் மகனை என்னதான் சந்தனத்துல குளிப்பாட்டினாலும் ஒரு நாளைக்கு சாக்கடைக்கு வந்தே தீருவான். ஐயா வேண்டாயா, வேண்டாயா, தயவு செய்து இப்படி எல்லாம் கோர்ட்ல பேசிடாதீங்க. நீங்க சொன்னாதான் என் மகனுக்கே நான் திருடன்னு தெரியும். அவன் பிஞ்சு உள்ளத்துல புரளைய கிளப்பி விட்டுறாதீங்க ஐயா. நீ கெஞ்சி கேட்கறதுனால என் கேஸ நான் விட்டு கொடுக்க முடியுமா? உன் பையனுக்கு நிச்சயமா நான் தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன். ஐயோ ஐயா, அவன் நிரபராதி. அவன் குற்றவாளி இல்ல, அவன் குற்றவாளி இருக்கலாம். நான் நினைச்சா அவன் குற்றவாளி. காரணம் சட்டமன் கையில். இந்த செந்தில் தான் திருடினான். திருவாளர் செட்டியார் மகனை இவன் தான் கொலை செய்தான் என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரம் இவனுடைய தந்தை ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன், கொலைகாரன். கொன்னுடுங்க. குழந்தையை நான் எடுத்துட்டு போக போறேன். யாராவது கேட்டா செத்து போயிடுச்சுன்னு சொல்லு. ஐயோ, செத்த குழந்தைய காட்டுன்னு சொன்னாங்கன்னா? ஆஸ்பத்திரி எத்தனையோ குழந்தை பிறக்குது, சாகுது. அதுல எதையாவது ஒண்ணு சொல்லு. ஆயா, ஆயா, அம்மா, அம்மா,
சந்தோஷம். ஆனா ஆனா என்ன? 2 குழந்தை பிறந்தது, ஒண்ணு செத்து போச்சு. இன்னொன்னு அது நல்லா இருக்குதுங்க. தாய் அவங்க நல்லா இருக்காங்க. அது போதும். பிள்ளையை ஒப்படைச்சு வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சிவக்குழந்து, நான் பழிக்கு பழி வாங்காம இருக்கணும்னா அது இங்க இருந்துகிட்டு என்ன முடியாது. ஒண்ணு செய், என் புருஷன் புள்ளைய திருடிட்டு வந்துட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. உள்ள பெத்தவங்க கிட்ட போட்டும் நான் ஜெயிலுக்கே போயிடுறேன். உனக்கு புருஷன் வேணுமா இல்ல உள்ள பெத்தவங்க கிட்ட போகணுமா? 2ல ஒண்ணு நீயே முடிவு செய். எங்க போயிருக்கணும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த பக்கமா வந்து நானா அவனை கண்டுன்னு போலான்னு வந்தேன். எங்க போனான்னு தெரியல, தாரா இருக்கான். ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஐயோ நான் பாத்ரூம்க்கு வரவே இல்லையே, நான் ஒண்ணும் பார்க்கலையா. பாரு, சத்தமா நான் ஒண்ணு பாக்கல, நம்ம மேலதான் பாத்துக்கிறேன். யாராவது வந்து கல் தட்டு சொல்ல நான் இல்லைன்னு சொல்றேன். ஆமா பாரு, என்ன சொல்ல போறியா? அது உனக்கு தான் ஆசையா சொல்லிட்டேன் நான். நான் தான் குளிக்கிறேன், யாரும் இல்ல. ஐயோ, நான் எத்தனையோ தப்பா பாத்ரூம் போயிருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி போட்டுதான் பார்த்துட்டேன். சரி, நானா நான் நல்லவங்க தன்னை பத்தி சொல்லிக்கிறது இல்ல, அதுதான் நான் வரேங்க. அப்பா, ஐயா, இது என்னது? இது அண்ணாண்டு காடாச்சு. நான் உனக்கு ஸ்காட்ச் வாங்கி வந்துக்கிறேன். என்னடா தம்பி, உனக்கு நல்ல வேட்டையா? எதுக்குடா ஸ்காட்சி கீச்சுட்டு வீணா காசை கரியாக்குற? பர்மிட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். எதுல வாங்கிட்டு வந்தா என்ன? லோக்கல் சரக்குக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. இந்தியன் ஐயா, அம்மா கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், போய் குடிச்சிட்டு பேசாம படுத்துக்க. என்கிட்ட ஒண்ணு நீ பேச வேண்டாம். நல்ல கதையா இருக்கா. உன்ன பேசாம யார பேச நானு ஒரு பொட்டி நிறைய துட்டு கொண்டாந்துக்கிறேன். உனக்கு பாத்தீங்க, அந்த திருட்டு பணத்தை நான் தொடக்கூட மாட்டேன். திருடாதே திருடாதேன்னு உனக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். நீ ஏன்டா கேட்கவே மாட்டேங்கிற? சரி, நீ திருடாதாண்டா, அப்பா திருடுண்டாரு. 2 பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே நான் திருட ஊட்டியா திருடுறேன். பிளாக் மார்க்கெட்டு, கல்லு நோட்டு, காப் மாதிரி சோமாரி ஊடா பார்த்தானு கை வைக்கிறீங்க. இந்த சமாதானம் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், பேசாம. ஏண்டா தம்பி வேணாம் அவ்வளவு வற்புறுத்திட்டு இருக்கிற? அதாவது இல்லாதவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பே கொடு. நாளைக்கு பிறந்த நாள் விளையாட நல்லா ஊடுகிட்டு விளையாட. அம்மா நான் சோறு போட்டு அதுக்கோசம் ஏதாவது கொடுத்தால. அந்த கவலை உனக்கு வேணாண்டா. அதுக்கு உங்க அண்ணன் எங்கிருந்தோ மாசம் 200 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கான். நான் சாகுற வரைக்கும் அவன் அனுப்புவாங்கிற நம்பிக்கை எனக்கு. அவ மட்டும் நல்லவனா இருந்தா நான் எங்க இருந்து பணம் அனுப்புறோன்னு எழுது இருப்பானு. எழுதாததுனால ஒருவேளை அவனும் முன்னாட்ட பிட் பாக்கெட்டோ இல்ல பேங்க் ராபரியோ. அவ ஒரு நாளும் தப்பான காரியத்துல இறங்கவே மாட்டான். காரணம் அவன் நான் வளர்த்த பிள்ளை. என்னையா நீ தானே வாழ்த்தா?
உன்னை வளர்த்ததுக்காக வருத்தப்படுறேன்டா. உன்னை பெற்றதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கண்ணு. லண்டன்ல படிச்சுட்டு வர பிள்ளை ஒரு தந்தி கொடுத்துட கூடாது? நாங்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்போம் இல்ல, எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். வெல், பாம்பேல இருந்து தந்தி கொடுக்கணும் தான் நினைச்சேன். பட் எல்லாமே திடீர்னு you see it was not planned. பாபு, படிப்பெல்லாம் முடிச்சிட்டு டிகிரி எல்லாம் வாங்கிட்டியா? குட், ஐ எம் வெரி ஹாப்பி. நாளைய ஃபங்க்ஷன் நீ இல்லாத குறை எனக்கு தீர்ந்து போச்சு. ஏய், வாட்ஸ் திஸ்? என்ன ஃபங்க்ஷன்? என்ன இப்படி கேக்குறா? என்னப்பா அதை கூட மறந்துட்டேன். உன் பிறந்த நாள். ஏ கண்ணு, இந்த கோட்டையும் சூட்டையும் கழட்டி வச்சுட்டு உங்க அப்பா வாங்கி கொடுத்த வேஷ்டி சட்டையை கொஞ்ச நேரம் கட்டிருடா. ஓகே ஓகே, as you say. அது சரி பாபு, அந்த பிரியாவை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? எந்த பிரியாமா? அதான்ப்பா, போலீஸ் கமிஷனர் கோபாலகிருஷ்ணனோட மக. உன் கோட்ல பூ வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கல. ஓ that girl. well, எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்து என்ன greet பண்ணா. I said thank you, that's all. அந்த பொண்ணு பேர்ல 1 கோடி ரூபாய் சொத்து அவங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு. Jolly good. அந்த பொண்ணு கல்யாணம் நடந்து புருஷனோட சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் அந்த சொத்தே கைக்கு வருமா. அவளே உங்ககிட்ட பிரியமா பேசுறத பார்த்துட்டு உங்க அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலடா. அவளையே எங்க மருமகளாக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. Oh my god, no. அப்பாவோட ஆசையை அப்படியே நிறுத்தி வைமா. மாம், நான் உன்னை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். ப்ளீஸ். இல்லப்பா, என்ன சொல்ற? உங்ககிட்ட பச்சையா உண்மையை சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா இப்ப சொல்றேன், நான் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு தந்தியே கொடுக்கல. காரணம், என் கூட கேத்ரின் ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாரு பாவா? என் கூட படிச்சவன். நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம். மானசீகமா, மனப்பூர்வமா, all that. ஐயோ, இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போட்டு வரடா. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். நீ தான் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும். you've got to say me. என்ன சொல்றியோ ஏது சொல்றியோ எனக்கு தெரியாது. காரணம், அந்த பொண்ணு இல்லாம என்னால இருக்க முடியாது. you see, I love her. உன் இஷ்டத்துக்கு எவ்வளையாவது பிடிச்சு இழுத்துட்டு வந்தா உன் வாழ்க்கை நல்லபடியா அமைய வேண்டாமா? அவ ஒண்ணு எவ்வளவு ஒருத்தி இல்லம்மா. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ, நல்லா படிச்சவ, எனக்கு பொருத்தமானவ. அப்படியா? உனக்கு பிடிச்ச அந்த பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா? ஓ ஷூர். அப்பா ஓகேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே இங்க கூட்டிட்டு வரேன். இப்ப ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன் அவளை. மாம், இன்னைக்கு என் பிறந்த நாளை நாங்க 2 பேரும் அங்க செலிப்ரேட் பண்ண போறோம். அதனால இன்னைக்கு என் சாப்பாடு அவ கூட தான். கூப்பிடாவா? நான் பாத்து வெள்ளக்காட்சி என்ன கூப்பிட்டு வெள்ள கரைச்சோ கொள்ள கரைச்சோ யாருமே கூப்பிடாம போய் தானப்பா நமக்கு பயக்கம். என்னால அதை நான் பாட்டுக்கு பேசிக்கிற, நீ பாட்டுக்கு ஆட்டினுங்கிற. அது ஆச்சு பார்த்தா ஆட்டின. Where are you going? Come on. வா. I wish you many, many happy returns of the day. Nice birthday dress. Do you remember? உங்க போன பர்த்டேக்கு 6 o'clock Rome, 10 o'clock Zurich, 1 o'clock Italy, 4 o'clock Amsterdam, and again 6 o'clock Rome. அப்படி ஒரு நாள்ல எல்லா நாடு சுற்றி I am in love, you are in love, she is in love, oh he is in love. அப்படியே La 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 la. டான்ஸ் நல்லா இருக்குதுப்பா. டான்ஸ் நல்லா இருக்குது. Thank you. உட்காருங்க, சாப்பிடுங்க. Don't you remember? லண்டன்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல நீங்க இட்லி சாப்பிட்டீங்க. லண்டன்ல கூட இட்லி சாம்பார் கிடைக்குதா? வா கிளம்பலாம். What? இன்னைக்கு பிக்சர் கூட்டிட்டு போறான்னு சொன்னீங்க.
பிக்சரு கூட்டின்னு போலாமா? என்னடா பிக்சரு? அதான் Ask your friend to go. I'll come in few minutes. Excuse me. என்னடா வாய பொழந்துங்கிற? அவ என்னடா சொல்லிட்டு போறா? எனக்கு என்னப்பா புரியுத? இப்போ கூட்டா கிளம்ப முடியாது. நீ வா நீ ஆளுக்கு ரெண்டா வாரிக்க. ரோட்ல போகும்போது துணினா போலாம்பா. இன்னும் போறீங்க மேல லிப்டிக்கு அதுல போய் இறக்கலாம்பா. வானா நீ லேட் வாணியா? வலுக்காட்சி ரொம்ப டேஞ்சர்ப்பா, உங்களுக்கு தெரியாது. Hey, let's go. What about sapat? Which sapad? You already taken sapad? But I'm hungry. You will become very fat. Come on. Because of you, I didn't even have dinner at home. You see, this is my birthday. Happy birthday. Come on. My foot. What the hell is this? Kathy, tell me this. உனக்கு இந்த நாடு பிடிச்சிருக்கா? Tell me, you like this country? Oh, lovely. ரொம்ப பிடிச்சிருக்கு. Okay. உனக்கு இந்த நாட்டுல இருந்து என்ன வேணும் சொல்லு. Anything, I'll get it for you. I want an Indian child. குழந்தை வேணுமா? Yes, பாபு. இந்தியன் குழந்தைக்கு தான் தாய் மேல பற்றும் பாசமும் அதிகம்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ நம்ம கல்யாணம் நடக்கும்? Well, எங்க அம்மா எங்க அப்பாவை சமாதானப்படுத்தின உடனே கல்யாணம் தான். பாபு, உங்க அப்பாவை உங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்களா? ஓஹோ, ஷுவர். எங்க அம்மா மேல எங்க அப்பா உயிரையே வச்சிருக்காரு. சுசி, இந்த நேரத்துல அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? எந்த நேரமும் கோயிலு, குளம், பஜனை மண்டபம் இப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பா. மொத்தத்துல அவ ஒரு பொம்பளை சாமியார். ஒரு உண்மையை சொல்றேன், அவ எங்க என் பக்கத்துல வந்து படுத்துருவாளோன்னு எனக்கு பயம். ஆமா, நான் வர்றப்பெல்லாம் உங்க அண்ணன் வீட்லயே இருக்கிறது இல்லையே, ஏன்? அதுக்கு நீங்க தான் காரணம். என்ன? அன்னைக்கு வந்தா உங்ககிட்ட என்னமோ போய் சொல்லிட்டு 10,000 வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எங்கேயாவது தண்ணி போட்டுட்டு எவ கூடாவது சுத்திட்டு இருப்பான். அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஐயா ஊர்ல இல்ல, திருப்பதி போயாச்சு. ஐயா இல்லையா? அப்ப அம்மா பாத்துட்டு வரேன். அம்மா வந்தா போயிருக்காங்க, குடும்பத்தோட போயிருக்காங்க. வீடு பூட்டி இருக்க தெரியல. அப்ப வீட்டுல யாருமே இல்லையா? என்னப்பா என்ன ஆச்சு? காக்காவலிப்பா. ஐயா வந்தாச்சு. யோ, உன் ஃப்ரெண்ட் வந்தாச்சு, ஏந்திரியா? இவரா இந்த வீட்டு ஐயா? ஐயா, என் ஃப்ரெண்டுக்கு முடியல இருக்குமே. பக்கத்து வீடு போல இருக்குது, தெரியாம வந்துட்டேன். வரேங்க. யோ, சாவியை கொடுத்துருப்பாயா? நீ என்ன பொம்மையா சாவி கொடுக்க? சாவி ஆசையா இருக்கு. என்ன சாவி? என்ன விவரம்? என்ன உளற? ஐயோ, திருப்பதியிலையும் மொட்டை, இங்கேயும் மொட்டையா?
உட்காருங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் போயிட்டு அப்பால. சரிதான், முதல்ல எங்க வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள புறப்படுறீங்களா? உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. டாடி. அத்தை கூப்பிடுறீங்க, நான் குத்திக்கிறேன். நீங்க ரொம்ப பொல்லாதவர். அத்த சொல்றீங்களா நீங்க? அது ஆம்பளைங்க போற பாத்ரூம் நினைச்சுன்னு நான் உள்ள போச்சல, அது பொம்பளைங்க போற பாத்ரூம். 10 பொம்பளை ஆண்டா ஒன்னா உதவாங்கிறதுக்கு பதிலா ஒத்தி ஆண்டியா நம்ம. என்னங்க சிரிக்கிறீங்க? அது சரி, நீங்க லண்டன்ல இங்கிலீஷே பேசிட்டு இருக்கலாம், அதுக்காக தமிழ இப்படி கொலை பண்ணுமா என்ன? லண்டன்? லண்டனா? லண்டன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல நான் இட்லி துண்ணுங்கிறேனே. ஹலோ, எப்ப வந்த? என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க அப்பா தெரியுமே, அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணனே. இல்லப்பா, அன்னைக்கு மஃப்டில இருந்தீங்க, இன்னைக்கு யூனிஃபார்ம்ல இருக்கீங்களே. போலீஸ் ட்ரெஸ்ல பாத்துனா அதான் எனக்கு ஒரு மாதிரி. அப்பா தானே? பாபு உட்கார். என்ன ட்ரிங்க் சாப்பிடுறேன்? ஐயோ ட்ரிங்க்ஸா? நான் சாப்பிட மாட்டேங்க, எங்க அப்பா சாப்பிடுவாரு. வாட் டு யூ மீன்? பர்மிட் வச்சுக்கிறாருதா. ஹாட் ட்ரிங்க்ஸ் பத்தி சொல்றியா? ஃபாரின்ல இருந்தவன் இல்லையா? எஸ் எஸ் ஃபாரின். நான் போன இன்னைக்கு 6 o'clock ரோம், 10 o'clock ஜூரிச், 1 o'clock இட்லி, 4 மணிக்கு அது ஒரு ஊரு, 6 மணிக்கு திருப்பி ரோமத்துக்காக வந்துட்டேன். இப்படியே ஒவ்வொரு நாடு சுத்தி. I am in love, you are in love, she is in love, she is in love. Lovely daddy. Daddy, 1 minute. ஓகே. I love him so much. Please, அவரை கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. என்னம்மா இவன் ஒரு நாளைக்கு 4 நாடுங்கறான். ஐ லவ் யூ, ஷீ லவ்ஸ் மீங்கறான். இவன் என்ன யாரும் விசாரிக்க வேணாமா? போங்கப்பா, இப்படி விசாரிச்சு தான் எனக்கு வர மாப்பிள்ளை எல்லாம் குறை சொல்லி அனுப்பிச்சிங்க. டாடி ப்ளீஸ், இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, அப்படி சொல்லி அனுப்பிச்சிடாதீங்கப்பா. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவசரப்படக்கூடாதுமா. முதல்ல அவர் சம்மதமான்னு கேளுங்க. ஐயோ, கேட்க போறீங்களா இல்லையாப்பா? ஓகே ஓகே. என்ன பாபு, புறப்பட்டியா? வீடு பார்த்து என் மகளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு எப்படி? பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். அது இல்லைங்க. நான் வரேங்க. என்னது? 1 minute, இது வரேன். என்ன எதுக்காக இப்ப கை தாளம் போடுது? வாட் கன்ஃபியூஷன்? என்ன மாதிரி ஏன் மோர் தட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போறான்? அவன் என்ன கேரக்டர்னே புரியல. இருங்கப்பா, அவர் ஒண்ணு இல்லாதவர்ல, அவரும் பணக்காரர் தான், ஃபாரின்ல படிச்சவர் தான். இந்த மாதிரி வேற மோதிரமே கிடைக்காதா? எங்கயாவது கொண்டு போய் அவங்க மோதிரத்தை வச்சிருப்பீங்க, அதுக்காக அவரை திருடன்னு சொல்லிடுறதா? நான் அப்படி சொல்லமா, அப்படி சொல்ல. பாருங்கப்பா, சும்மா நீங்க அவரை சந்தேகப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போலீஸ்காரங்களுக்கு உள்ள கிரிமினல் புத்தி. இங்க பாருங்க, அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. தட்ஸ் ஆல்.